வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். நாங்களே அவங்களுக்கு உறுதுணையா இருந்து கல்லூரிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அதே மாதிரி ஏமிங் பண்றான், ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. என் பொண்ணுதான் என் கூட இல்லன்னு நினைச்சேன். இப்ப என் பேத்தி என்கிட்ட பிரிச்சுட்டாங்களே. இது என்ன காமெடி இதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? இப்பதான் பிச்சைக்கார கலை வந்திருக்கு. அப்படியா? வழக்கம் போலதான் இந்த வாட்டி எக்கச்சக்கமான சிறப்பான தரமான சம்பவம்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்தலாமா? ஃபர்ஸ்டா சதீஷ் தமிழ் ஃபேன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஜி தமிழ்ல வரக்கூடிய அயலி அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம வில்லனை வச்சு ஏஜென்ட் டீனா ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜென்ட் டீனாவா பாக்க என்னன்னு பாத்துருவோம். ஏஜென்ட் டீனா ஹியர், கமாண்ட் இன் சார்ஜ். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டுல தான் யாரோ ஒரு போலீஸ் இருக்காங்கன்னு தோணுது. நீ கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா? அதனால தான் நீ பாஸ். உன் வீட்டுல இருக்கிற போலீஸ் யாருன்னு கண்டுபிடிக்க என்னுடைய ஆளு ஒருத்தரை உன் வீட்டுக்கு அனுப்ப போறேன். அதாவது நம்ம வில்லன் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஏஜென்ட் டீனா இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா யார் அந்த ஏஜென்ட் டீனா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே போலீஸ மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிக்கிற ஒருத்தனை அந்த வீட்டுக்குள்ள அனுப்ப போறான். நாம இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மோப்ப சக்தி பெரிய கிங்கு சார். இப்ப அவன் என்ன வேஷத்துல உள்ள போய் எப்படி கண்டுபிடிக்க போறான்னு பாருங்களேன். அதுலயும் அந்த வில்லனை பாருங்களேன், ஏதோ தண்ணி கேன் போட வந்தவன் மாதிரி சிலிண்டரை தூக்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா சிலிண்டரை தூக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பில்லு கூட கேட்க மாட்டாங்க. அவ்வளவு தத்தியாடா அந்த வீட்டுல இருக்கவங்க. அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லு. சரி சொல்லாம் போ. சிலிண்டர் போய் கிச்சன்ல போடு. வர்மா அண்ணா சொன்ன போலீஸ் இவ்வளவுதான் இருப்பாளா? நான் சிலிண்டர் வச்சுட்டு கிளம்புறேன் மேடம். ஆனா நாங்க தத்தி தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அங்க இருக்கிற எவனுமே பில்ல கேட்கல. இன்னொரு பக்கம் சரி வில்லனாச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமா அப்படி இப்படின்னு பேச்சை போட்டு கண்டுபிடிப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பார்த்தே கண்டுபிடிக்கிறான். இவ தான் திமுறா பதில் சொல்றான், அவ தான் ஏஜென்ட் டீனா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து உடனே கத்தி எடுத்து குத்தவும் போறான். எப்படி? அந்த வில்லன் கரெக்டா கண்டுபிடிச்சானோ இல்லையோ, ஆனா இவன் நம்மள கண்டுபிடிக்க தான் உள்ள வந்திருக்கான்றத ஏஜென்டினா கரெக்டா கண்டுபிடிச்சு அவனே போய் புடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்ப இதுதான் சம்பவமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் ரியல் சம்பவமே. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். என்னடா இது? அந்த ஷாலை நல்லா சுருட்டி அவன் வாய்க்குள்ள அமுக்கி விட்டுருந்தா கூட சொல்லிட்டு அவனால பேச முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுருக்கலாம். ஆனா வெறுமனையா அந்த ஷாலை எடுத்து அவனை சுத்தி விட்டதுக்கு அப்புறம் அது என்னமோ சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி அவன் கத்துற சவுண்ட் யாருக்குமே கேட்கலையாமா. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? சமையல் ரெடி ஆயிடுச்சா? எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்கப்பாடி. அதுல நம்ம ஏஜென்டினா எதையாச்சும் பண்ணி வில்லனை கத்த விடாம ஆக்குறாங்களான்னு சொல்லி பார்த்தா எதுவும் பண்ண மாட்டாங்க. சிலிண்டர் போட வந்தவனே ஹால்ல சிலிண்டர் மாதிரி உருட்டிட்டு போறாங்க, கிச்சனுக்கு கூட்டு போறாங்க, அங்க வச்சு மிதிக்கிறாங்க, மண்டையில தேங்காய் உடைக்கிறாங்க, ஒருத்தவங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு வராங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. ஆனாலும் கீழே இருக்கிறவங்க கத்த மாட்டான். சமையல் முடிய இது எவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சு. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? ஏண்டா குத்த போன வில்லனா ஏஜென்டினா பின்னாடியே போய் கபார்னு புடிச்சிட்டாங்க, பக்கத்திலேயே வாசல் இருக்கு, அடிச்சு துரத்தி விட்டுக்கலாமே. எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஹால்லையும் கிச்சன்லையும் போட்டு அவனை உருட்டி பரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது வீட்டுக்குள்ள அவ்வளோ பேர் இருந்தோம், ஒரு வில்லன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அவனை அடிக்கிற சத்தம் கூட கேட்காம சைலண்டா கச்சிபின்னு மேட்டரை முடிச்சாங்க பாத்தீங்களா? அதுதான் ஏஜென்டினாவுடைய தமாசே, ஏஜென்டினாவுடைய மாசே. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அடுத்ததான் மேகலா மோகன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விஜய் டிவியில் வரக்கூடிய சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்ன சம்பவம்னு பாத்துருவோம். இதோ வந்துட்டேன். The coastal liver push towards the. நம்ம தமிழ் தான் மொய் விருந்தெல்லாம் வச்சு டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப செமஸ்டர் எக்ஸாம் போல இருக்கு. ரொம்ப சின்சியரா ஜன்னல் வெளிச்சத்துல படிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த புள்ளியோட புருஷன் உள்ள வந்து அதை கெடுக்கிறேங்கிற பேர்ல லைட்டா விட்டு படுத்துட்டான்.
என்னங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? காலையில எனக்கு பரீட்சை இருக்கு. அத பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் கூட நினைச்சேனா தமிழுடைய புருஷன் எவ்வளவு தத்தியா இருக்கான். லைட் ஆஃப்ன்ட்டா அந்த புள்ளையில படிக்க முடியாதா? அதான் சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியா பப்பரப்பன் பல்ல காட்டி அடிச்சிட்டு இருக்குது. அந்த புள்ள அந்த வெளிச்சத்திலே படிச்சிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சா நம்ம தமிழ் மொய் விருந்து வச்சு MBBS படிக்குது இல்லையா? அதனால நான் அந்த ஸ்டைல்லயே யோசிக்கிறேங்கிற மாதிரி அந்த புள்ள புதுசா யோசிக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டா என்னால படிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப பாருங்க. இப்ப பாரு மூளைகளுக்கு வேலைகளை கொடுக்கணும். சுத்தம் எப்படினே சூப்பர்ல. The tube to the oxybal filler. எதுக்கு ஜன்னல் வழியா வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை விடவா இந்த விளக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுத்துற போது அப்படின்னு சொல்லி கேட்டா என்னது சூரியனா? அது சூரியனே கிடையாதுங்கிறாங்க. அப்புறம் அது பகலே கிடையாதுங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்னதுடா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. அங்கே பார். ஓ அப்ப இது நைட்டா? அந்த ஜன்னல் வழியா வந்த வெளிச்சம் நிலா வெளிச்சமா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. உங்க ஏரியா நிலா சூரியனுக்கு டக் கொடுக்குதுடா. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுரை வாங்காதீங்க. அடுத்த ரஃப் அபிஷியல் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ப்ரோ மல்லி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு கேரக்டர் ஒருத்தர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. பாங்க யாரு என்ன பெர்ஃபார்மர்னு கொஞ்சம் பார்த்துருவோம். இவன் கத்துக்கிட்ட விதியெல்லாம் உன்கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறான். உன் என்ன சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் வந்து உட்கார். என் கூட தான் இருக்கணும்னு நினைச்சேனம்மா. என்னடா இது? அப்பப்ப மதன் பாபு வேற எட்டி பாக்குறாப்புல. உண்மையிலேயே இப்ப இவரு அழுகிறாரா இல்ல சிரிக்கிறாரா? ஒரே குழப்பமால இருக்கு. என் பொண்ணுதான் என் கூட இல்லைன்னு நினைச்சேன். இப்ப என் பேத்தி என்கிட்ட பிரிச்சுட்டாங்களே. இவரு அழுகிறாருன்னு நினைச்சுல ஆரம்பத்துல பார்த்தேன். ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா சிரிக்கிற மாதிரில இருக்கு. இது என்னங்கிறத நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்களே. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? போச்சு எல்லாம் போச்சு. இல்ல இது என்ன காமெடி, இதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையே. எந்த இடத்துலயாச்சும் கொஞ்சமாச்சும் மாடுலேஷனை மாத்துவாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஒரே ஃப்ளோலயே போறாரு. இந்த நீக் படத்துல கிளைமாக்ஸ் சீன்ல ஹீரோயின் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது அழுகிறாங்களா சிரிக்கிறாங்களான்னு பல பேர் கன்ஃபியூஷன்ல பார்த்தாங்க இல்லையா? அத ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து பெர்ஃபார்ம் பண்றாரு போலயே. பிரஷரோட விருது இருந்து நான் பிரகாரத்தையே சுத்தி வந்தேன். எனக்கு அப்படியே பக்கன ஆயிடுச்சு தெரியுமா? இது எல்லாத்தையும் விட இந்த மனுஷன் பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கடைசியில ஒருத்தங்க வந்து உங்களுக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்கு பிரஷர் ஏறிடுச்சு, கொஞ்சம் நிதானமா பீஸ்ஃபுல்லா இருங்க. அதுக்கும் சிரிக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அது உண்மையிலேயே சிரிப்பா இல்ல அழுகையா அப்படிங்கறத மட்டும் நம்மளால கண்டே பிடிக்க முடியலங்க. இது சரியான பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். இந்த டயலாக்லாம் பேசும்போது அழுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனா அடுத்ததா அழுகும் போது சிரிக்கிற மாதிரி இருக்கு. சீரியலுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷனே அழுகிறது தான். ஆனா இவர் அந்த அழுகையவே கொலை பண்றாப்லையே. You are totally wrong. அடுத்தா பரதி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஷஃபி அண்ணா விஜய் டிவி சின்ன மருமகள் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. எக்ஸாம் வச்சு ஒரு அலப்பறை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வர சின்ன மருமகளே அதிகமான கண்டென்ட்லாம் வருது. சரி ரைட் வாங்க என்னன்னு பாத்துருவோம். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க பேர் தமிழ்ச்செல்வி. அவங்களுக்கு செமஸ்டர்னு சொல்லக்கூடிய முக்கியமான எக்ஸாம் இருக்கிறதுனால சார் இதுல எனக்கு எதுவுமே தெரியல, வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். நாங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நாங்களே அவங்களுக்கு உறுதுணையா இருந்து கல்லூரிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம். உங்கள் வீட்டில் எல்லா நாளும் பரவாயில்ல. அதாவது அமைச்சருடைய மருமக காலில் அடிபட்டு அதை பொருட்படுத்தாம நான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது மட்டும் இல்லாம மொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணி அந்த புள்ளைய எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்களாம். இந்த நியூஸை கேள்விப்பட்டு அம்புட்டு நியூஸ் சேனலும் கிளம்பி காலேஜுக்கே வந்துட்டாங்களாமா. உங்களை பரீட்சை எழுத கூட்டிட்டு வந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றேம்மா. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடேங்கப்பா புகுந்து விட்டு பெருமையை ரொம்ப பெருமையா சொல்றாங்களே நம்ம தமிழ். ஆனா இதே தமிழ் தான்
ஒரு வருஷமா வயிற்றுல துணியை மட்டும் கட்டிக்கிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கேட்டா இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமாமா. நான் கர்ப்பமாவும் இல்ல, என் வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கிறது இந்த துணி மூட்டையில. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ பொழைச்சுப்ப, நீ பொழைச்சுப்ப. இங்க வெளியே நின்று இவங்க பண்ண அலப்புறையை கூட ஓரளவுக்கு மன்னிச்சு விட்டுறலான்னு வைங்களேன். அடுத்ததா எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்து ஒரு அலப்புறையை கூட்டுவாங்க பாருங்க, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள கேமரா எடுத்துட்டு வரீங்க. அமைச்சர் ராஜாங்கத்தோட ஒரு நாள்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் சார் இதெல்லாம் நாங்க கவர் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏண்டா அமைச்சருடன் ஒரு நாள்னு ஷோ பண்றீங்கன்னா நீங்க கேமரா எடுத்துட்டு போய் அமைச்சரை தான்டா ஃபாலோ பண்ணணும். அந்த மனுஷனை அங்க அனாதையா விட்டு வந்து எக்ஸாம் எழுதுற மருமகளை ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ரைட், இதெல்லாம் கூட பரவாயில்லன்னு விட்டுலான்னு வைங்களேன். இதுக்கு அடுத்ததான் ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. நான் வெளியே இருக்கேன். எங்க போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. அப்பப்போ என்னோட கால்ல என்ன விடணும்னு சொல்லிருக்காங்க. இவர் என் கூடவே இருக்கலாமா? இவர் உங்க கூடயே இருக்கட்டும். பரவாடா, நல்லா இருக்குடா. அந்த புள்ள கால்ல அப்பப்ப எண்ணெய் ஊத்துறதுக்காக பக்கத்திலேயே புருஷனையே உட்கார வச்சிட்டீங்க. கேட்டா இதுதான் MBBS காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாம் நடக்கக்கூடிய எக்ஸாம் ஹாலாமா. நீங்களே பாத்துக்கோங்க. அது காலம் அப்படி கெட்டு கிடக்குது. ஆக மொத்தத்தில் இந்த தமிழ் புள்ள MBBS படிக்கிறதுக்கு முன்னாடியே பல அட்டூழியங்கள் பண்ணிச்சு. இந்த MBBS முடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி பல அநியாயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் போலயே. அடுத்ததான் நாச்சம்மை அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சிறகடிக்கை ஆசை அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். வாங்க என்னன்றதை நானே சொல்றேன். கோமதி பிரியா ஃபார் சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசை பாரு. ப்ரோ, உங்க பூ வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதா? இது ஜஸ்ட் போன மாசம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆன எபிசோடு தான். இந்த எபிசோட்ல தேவின்னு ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த கேரக்டர் கிட்ட இந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னு மட்டும் கேட்டுக்கோங்களேன். தேவி, உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, ஏதாவது குழந்தை உண்டாயிருக்கா? விசேஷமா? இல்லம்மா, மீனாக்கு தான் முன்னாடியே கல்யாணம் ஆச்சு, அதனால அவளுக்கு முதல்ல குழந்தை பிறக்கட்டும். பாத்துட்டீங்களா? எல்லாத்தையும் கரெக்டா கேட்டீங்களா? சரி ரைட். இப்ப ரீசெண்டா செப்டம்பர் 22ஆம் தேதி வந்த எபிசோட்ல இதே தேவி புள்ள மறுபடியும் வருது. ஆனா அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேளுங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கோம். அதான் எப்படி? எல்லாரும் வந்துருங்க. இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள குழந்தை பிறந்து பேரே வைக்க போறேன். ஏண்டா ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் நான் இன்னும் கன்சீவ் கூட ஆகலன்னு அந்த புள்ளையே சொல்லிச்சு. ஆனா செப்டம்பர் 22ல அந்த புள்ளைக்கு ஒரு புள்ளையை கொடுத்து அந்த புள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் இன்வைட் பண்ணிட்டீங்களா? ஏண்டா சாட்டர்டே சண்டே எல்லாம் கழிச்சு பார்த்தா ஒரு 20-25 எபிசோட் தேருமா? அதுக்குள்ள அந்த புள்ளையை கன்சீவ் ஆக்கி வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சு டெலிவரி பார்த்து வீட்டுக்கு புள்ளையை கூட்டு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வேற. அப்படின்னா அப்படிதான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். குழந்தைங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எனக்கு என்ன ஆதங்கம்னா இதே மாதிரி இன்னொரு தேவிங்க வேற யாரு, நம்ம கையில் தங்கச்சி தான். அந்த புள்ளைக்கெல்லாம் டெலிவரி பார்க்கறதுக்கு 4 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த தேவிக்கு பாருங்க 4 வாரம். தேவினா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சாடா? ஒண்ணு 4 வாரத்துல முடிக்கிறீங்க, இல்ல 4 வருஷத்துல முடிக்கிறீங்க. அதுலயும் பாருங்க இந்த சீரியல்ல தேவி கேரக்டர் ஒன்றும் மெயின் கேரக்டர்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கடா இவ்வளவு அவசர அவசரமா பிள்ளை பத்திக்கன்னு சொல்லி கேட்டா, ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் குழந்தை இல்லைல்ல, அந்த குழந்தை ஆசையை தூண்டுறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரி. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அடுத்ததா அபிஷா மணி அப்படிங்கிறவங்களும் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இன்னைக்கு எபிசோடு நாளைக்கு எபிசோடு கொஞ்சம் போய் பாருங்க. வில்லி ஒரு கன்னை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கன்னை வச்சுலாம் சம்பவம் பண்றீங்களா? சரி ரைட், வாங்க பாத்துருவோம். துப்பாக்கி கூட இருக்கு பாரு, விளையாட்டு துப்பாக்கியா? இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ இல்லாமல உன் புருஷன் துடிச்சு சோகணும். இப்ப நம்ம வில்லி யாருக்குமே தெரியாம ஹீரோயினை சுட போறாங்களாமா, அதுவும் கோவில்ல வச்சு. இந்த மாதிரி சம்பவம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவத்தை வில்லன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்ல இதுதான் முதல் தடவையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி ஏமிங் பண்றான், ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதாவது இவங்க குறி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, குறி கரெக்டா இருக்கிற வரைக்கும் சுட மாட்டாங்க. யாராச்சும் கிராஸ் பண்ணிட்டா உடனே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே போட்டுற வேண்டியது. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஐயோ, மறுபடியும் அதே படி வெறுப்பேத்துறாங்களே. இங்க பாருமா, அதாவது நீ ஒரு ஆளை டார்கெட் பண்ணிருக்க பாத்தியா,
அந்த டார்கெட் நகண்டு போனாதான் ச்சே டார்கெட் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சை சொல்லணும். ஆனா நீ யாராச்சும் கிராஸ் பண்ணாலே சை சைன்னு சொல்லிட்டு இருந்தா கோவில்ல யாரும் கிராஸ் பண்ணாமே இருப்பாங்க. நீ என்ன கேமரா வச்சா ஷூட் பண்ற? கண்ணை வச்சுமா அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். மனுஷன் அந்த ஒருத்தர் அரவணைச்சு போகணும். ஐயோ இப்ப எதுக்குடா இந்த மாறு வேஷம்லாம்? நீ ஆல்ரெடி ஒளிஞ்சு நின்று தானே சுட்டுட்டு இருந்த. இப்ப எதுக்கு மாறு வேஷம் போட்டு மறுபடியும் ஒளிஞ்சு நின்று சுட்டுக்கிட்டு இருக்க நீ? ஆமா நீ மாறு வேஷம் போட்டு வர கேப்ல அந்த புள்ள கிளம்பி வீட்டுக்கே போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சரி ரைட், அதெல்லாம் கூட விட்டுறலாம். இப்பயாச்சும் ஒழுங்கா சுட்டு தொலைமா நீ. இப்ப நான் அவனை சுட போறேன். சுடு 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 சுடு. என்ன குறிய 1/4 மணி நேரத்துக்கு வச்சுட்டு இருக்காங்களே. இந்த வில்லி வைக்கிற குறிய பார்த்தா எப்படி இருக்குன்னா, என்ன எவனும் கிராஸ் பண்ண மாட்டான், சீக்கிரம் கிராஸ் பண்ணுங்கடா சை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி குறி வைக்கிற மாதிரிடா இருக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஜனங்க நடமாட்டம் அதிகமா இருக்கு, என்ன பண்றது? என்னடா வில்லினாலே தத்தியா தான் இருப்பாங்களா? கோவிலுக்கு வந்துட்டு ஜனங்க நடமாட்டம் அதிகமா இருக்குன்றது ஒரு கம்ப்ளைண்டா வேற சொல்லிக்கிட்டு இருக்குது. சரி ரைட், இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு வரும்போது தான் சுடுவாங்க போல. வாங்க அந்த இடம் எந்த இடம் நம்மளும் போய் பார்ப்போம். பரவாயில்ல, அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு ஈ காக்கா கூட இல்லாத இடமா பார்த்து மாறு வேஷம் வேற போட்டு ஒளிஞ்சு நின்று யாருக்கும் தெரியாம சுட்டுட்டாங்க. ஏமா இப்படிதான் நீ நேரம் நின்று சுட போறா? நேரா போய் ஃபர்ஸ்டே சுட்டுருக்கலாம்ல. இதுக்கு எதுக்கு 1/4 மணி நேரம் குறி, 1/2 மணி நேரம் செய்யி, இதுல மாறு வேஷம் வேற. டியூட்டிக்கு போங்கயா. இவனுங்கெல்லாம் காமெடி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்கு வேணாலும் போய் காமெடி பண்ணுவாங்க போலயே. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். கடைசியா ஹேமா பிரியா அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் இந்த கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு படத்தை எடுத்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு டஃப்பா இருக்கும். வாங்க, எதுக்கு நாம கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு நான் முன்னாடி போயிடலாம். கோவில் வாசல்ல உட்கார்ந்து நீங்க பிச்சை எடுக்கணும். கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 2 படத்தை விடுற மாதிரி தெரியல. ஒன்னு சூரிய வம்சம், இன்னொன்னு இந்த பிச்சைக்காரன் படம். எங்கிட்ட சுத்தினாலும் இந்த 2 படத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஐயா 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 சார் 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 சார். அதுலயும் எப்ப தெரியுமா, கரெக்டா கண்டென்ட் கொஞ்சம் பஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா சரி ரைட், யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம ஆக்கிரு, அவனுக்காக ஒருத்தனை பிச்சை எடுக்க விடு, அதான் இருக்கவே இருக்கல பிச்சைக்காரன் படம், அதை எடுத்து 3 வாரத்துக்கு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இப்பதான் பிச்சைக்கார கலை வந்திருக்கு. அப்படியா? லுக் ஓகே. தாயே தாயே. பாப்போம் எப்பதான் இந்த சூரிய வம்சம் படத்துக்கும் பிச்சைக்காரன் படத்துக்கும் ரெஸ்ட் விடுறாங்கன்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றேன். ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்ல. சாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் பிக் பாஸ் வேற ஸ்டார்ட் ஆகும் போது அக்டோபர் 5ல இருந்து நம்ம ரிவ்யூஸ்லாம் டான் டைமுக்கு வந்துடும். ஸோ யாரெல்லாம் பொட்டி பிடிக்க எடுத்து கிளம்புனீங்களோ மறுபடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பொட்டி பிடிக்க போட்டு படுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் நம்ம ரிவ்யூஸை நீங்க டைமுக்கு பார்க்க முடியும். ஓகேவா? அண்ட் பிக் பாஸ் மட்டும் இல்லாம இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பில்லுக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் from Shafi. Tata, bye bye and take care.